வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே வித்தியாசமானது. ஒருவேளை மனிதன் உணவில்லாமலே வாழ முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்ல, அப்படி வாழ்றது தான் நம்ம பரிணாமத்தோட அடுத்த கட்டம்னு ஒரு தத்துவம் சொல்லுது. நீர் மருத்துவம்னு சொல்லப்படுற இந்த ஆச்சரியமான கருத்தை பத்தி வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த தத்துவத்தோட மையமே இந்த கேள்விதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தினமும் சாப்பிடுறோமே, அந்த பழக்கமே ஒரு பெரிய தப்பு. அதுதான் நம்ம உடம்புல வர்ற எல்லா நோய்களுக்கும் காரணம்னு சொன்னா எப்படி இருக்கும்? சரி, இது உண்மையிலே என்ன சொல்ல வருதுன்னு நாம விரிவாக பார்ப்போம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த மூளை முன்வைக்கிற வாதமே நாம உணவு கூட வச்சிருக்கிற உறவுதான் தப்புங்கிறது தான். நாம கிட்டத்தட்ட 2000 வருஷமா செஞ்சுட்டு வர்ற இந்த உணவு பழக்கம் ஒரு பரிணாம பிழைன்னு இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இதுல இருக்கிற விஷயம்தான் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ரெண்டு எதிரெதிர் கருத்துக்களை நேருக்கு நேரா மோத விடுது. ஒரு பக்கம் நாம என்ன நினைக்கிறோம், சாப்பாடு தான் எனர்ஜி. ஆனா இன்னொரு பக்கம் இந்த தத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா? உணவு நம்ம ரத்தத்தை கெடுத்து நோயை உருவாக்குற ஒரு பழக்கம்னு சொல்லுது. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்புல குடல்வால் எப்படி ஒரு தேவையற்ற உறுப்போ அதே மாதிரி செரிமான அமைப்பே ஒரு தேவையற்ற பரிணாம எச்சம்னு சொல்லுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது நமக்கு பசிக்கல, நம்ம மனசுக்கு தான் பசிக்குது. அதனால மனசு கேட்டதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்புல தேவையில்லாத பழைய மருந்து நச்சுக்களும் உணவு நச்சுக்களும் சேர்ந்துடுதுன்னு இந்த மூலம் வாதாடுது. சரி, ஒருவேளை சாப்பாடே வேணான்னா அப்போ உடம்புக்கு எனர்ஜி எங்கிருந்து கிடைக்கும்? நியாயமான கேள்விதானே. வாங்க, அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். இப்போ இந்த தத்துவம் முன்வைக்கிற மாற்று அறிவியலுக்குள்ள போகலாம். இந்த தத்துவத்தோட ஆணிவேரே இந்த ஒரு ஐடியா தான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் நம்ம உடம்பு இந்த பிரபஞ்சத்துல இருந்து தனியா இல்ல, அது பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாடல். அதனால பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாவே சக்தியை நம்ம உடம்பாலே ஈர்க்க முடியும்னு இது நம்புது. அப்படியா? பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை எடுக்குமா? எப்படி நீங்க கேட்கலாம்? நம்மள சுத்தி இருக்கிற காத்துல என்ன இருக்கு? முக்கால்வாசி நைட்ரஜன், அப்புறம் கொஞ்சம் ஆக்சிஜன், மற்ற வாயுக்கள். இந்த தத்துவத்தின்படி நம்ம உடம்பு இந்த காத்துல இருக்கிற சின்ன சின்ன துகள்களை, அதாவது நானோ பார்ட்டிகல்ஸை நேரடியா கிரகிச்சு சக்தியா மாத்திக்குமா. அதனால தான் சாப்பாடே தேவையில்லைன்னு சொல்லப்படுது. ஓகே, தியரி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இத நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. முதல்ல இத்தனை வருஷமா சாப்பிட்டு உடம்புல சேர்த்த பழைய விஷயங்களை வெளியேற்றணும்னு இந்த மூலம் சொல்லுது. இந்த உதாரணத்தை பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கன்னு. வெள்ளைச்சட்டையில இருக்கிற அழுக்க சக்கரை தண்ணியை வச்சு எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றணும்னா வெறும் தூய நீர் தான் மருந்து, வேற எதுவும் இல்லைன்னு இது சொல்லுது. அப்போ அந்த தூய்மைப்படுத்துற வழிமுறை என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள், 4 ஸ்டெப்ஸ் தான். காலையில 10 மணி வரைக்கும் தண்ணிய மருந்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். பசிச்சா நச்சுக்களை வெளியே தள்ளுறதுக்காக சில பேரிச்சம்பழம், வேர்க்கடலை சாப்பிடலாம். சாயங்காலம் ரொம்ப லைட்டா ஒரு சப்பாத்தி சாப்பிடலாம். இந்த முறைய ஒரு 150 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சா உடம்பு சுத்தமாயிடும்னு இந்த மூலம் சொல்லுது. சரி, இந்த முறையை பின்பற்றும் போது உடம்புல இருந்து நச்சுக்கள் வெளியேறுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. சிறுநீர் மஞ்சள் நிறத்துல போகும், தொண்டையில ஒரு மாதிரி கசப்பு சுவை இருக்கும், ஆரம்பத்துல வெயிட் குறைஞ்சு அப்புறம் ஒரு இடத்துல நிக்கும். இதெல்லாம் உடம்பு சுத்தமாகறதுக்கான அறிகுறிகளாம். ஓகே, உடம்புல இருக்கிற எல்லா நச்சுக்களையும் வெளியேற்றியாச்சு. இதுக்கப்புறம் என்ன? இங்கதான் இந்த தத்துவத்தோட உச்சக்கட்ட இலக்கே வலுது. உடல் சுத்தமானதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாப்போம். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு ஜெர்மன் டாக்டரோட மேற்கோளை இதுல காட்டுறாங்க. மனுஷன் பட்டினியால சாகிறதில்ல, உடம்புல இருக்கிற விஷத்தால தான் சாகுறான்னு சொல்றாங்க. அப்போ விஷம் இல்லாத ஒரு சுத்தமான உடம்பால உணவு இல்லாமலேயே தன்னைத்தானே பாத்துக்க முடியும்னு இது வாதிடுது. இந்த பயிற்சியோட இறுதி இலக்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சும்மா ஏதோ நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, இது ரொம்ப பெரிய விஷயங்களை பேசுது. உடம்புல இருக்கிற எல்லா நோயும் சரி பண்றது, மனச சுத்தமா வச்சுக்கிறது, ஏன் மனுஷனை விண்வெளி வாழ்க்கைக்கு தயார் பண்றது, கடைசியா முக்தி, அதாவது நோய் நொடி இல்லாம இயற்கையா மரணத்தை அடையுறது வரைக்கும் இதோட இலக்குகள் இருக்கு. கடைசியா இந்த மொத்த தத்துவத்தையும் ஒரு சாப்பாட்டு முறையா மட்டும் பார்க்காம மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டமாவே இவங்க சொல்றாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ பழைய காலத்துக்கு திரும்பி போறத பத்தி பேசல. மாறா நம்மள ஒரு மில்லியன் வருஷம் முன்னோக்கி, அதாவது எதிர்காலத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்றாங்க. எதுக்குன்னா, மனுஷனை அடுத்த கட்டமா விண்வெளி யுகத்துக்கு தயார்படுத்துறதுக்கு. சோ இந்த விளக்கத்தோட இறுதியில நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. இவங்க சொல்றது உண்மையிலேயே மனித ஆற்றலோட அடுத்த பரிணாமமா, இல்ல நம்ம அறிவியலோட அடிப்படைகளையே ஆட்டங்காண வைக்கிற ஒரு தத்துவமா? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.